ஹாய் எவ்ரிவன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க? வெயிட் நான் ஓவர் ஆளா என்ன பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க? சரி நீ சொல்ற. வெயிட் லாஸ். அப்புறம் வேற ஃபிட்னஸ். வேற ஃபிட்னஸ் அண்ட் டைம் பாஸ். ஃபிட்னஸ் அண்ட் டைம் பாஸ். தென் வேற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. see weight lossக்காக தான் மோஸ்ட்லி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? சிலர் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக ஜாயின் பண்ணுவாங்க. வெயிட் எதனால போடுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடுறது ஹார்மோன் சேஞ்சஸ்னால. ஹார்மோன் சேஞ்சஸ் எதனால ஆகுது? ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதனால. ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாட்டி என்னாகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ண வைக்கணும். ஹாப்பி ஹார்மோன்ஸ்ங்கிறது நீங்க எப்பெல்லாம் ஹாப்பியா இருப்பீங்களோ அப்ப செக்ரீட் ஆகும். டோபமைன் அண்ட் எண்டோர்ஃபைன். ஓகேவா? இது ரெண்டுமே ஹாப்பி ஹார்மோன்ஸ். அந்த டோபமைன் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வர்றப்ப அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்கிட்டா அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பி. இல்ல பிடிச்சவங்களை பார்த்து அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஒரு ஹோல் டேவே நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா அந்த டே வந்து அன்னைக்கு டோபமைனும் எண்டோர்ஃபைனும் நல்லாவே ஹை லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நீ எக்ஸசைஸ் பண்றப்போ உங்களுக்கு எண்டோர்ஃபைன் செக்ரீட் ஆகும். அதனாலதான் நீங்க எவ்வளவுதான் மைண்ட் செட் ப்ராப்பரா என்னது வைரஸ் ஸ்ட்ரெஸ்ல கிளாஸ் பண்ணலாம். வீட்டில் ஒவ்வொரு வீட்லயுமே வேற வேற சுச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கிளாஸ்க்கு வந்து பாடி மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க, அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும். நீங்க இந்த இதுக்கு வந்துடுவீங்க. ஸோ டோபமைன் அண்ட் எண்டோர்ஃபைன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுதான் ஹாப்பி ஹார்மோன் உங்களை ஹாப்பியா வச்சுருக்கோம். அந்த ஹாப்பி ஹார்மோன் உங்களுக்கு செக்ரீட் ஆச்சுனாலே ஸ்லீப் ப்ராப்பரா வரும். ஒர்க் அவுட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த டயர்ட்னஸ்ல நீங்க ஸ்லீப் ப்ராப்பரா வரும். ஸ்லீப் ப்ராப்பரா இருந்தா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆச்சுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்டா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ வெயிட் போடுறதுக்கு மெயின் ரீசன் ஸ்லீப் ப்ராப்பரா இல்லாதது, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட் இதெல்லாம் வர்றது. இது வர்றதுனால உங்களுக்கு பாடி அப்நார்மலா ரியாக்ட் போடும். ஓகேவா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு நான் ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஹெல்தி வே ஆஃப் இன்டேக் அதை நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே.